பரிகார பூஜைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பரிகார பூஜை பண்ணுறது ஒரு ரகம். இன்னொரு பக்கம் அவர் அழிஞ்சு போகணும், அவருக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு பல கோவிலில் இந்த மிளகா அரைச்செல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பலிக்கக்கூடியதா? அதெல்லாம் செய்யலாமா? அது செய்யவும் கூடாது, பலிக்கவும் பலிக்காது. பலிக்காது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தெய்வமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கை கொடுக்காது. நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு இந்த தெய்வத்தை நான் வைப்பேன், அந்த தெய்வத்தை வசியப்படுத்தி வைப்பேன், இல்லை அடக்கி வைப்பேன், இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஆளை ஏமாத்துறது. எத்தனை கிலோ மிளகா அரைச்சாலும் பிரயோஜனம், எவ்வளோ கிலோ மிளகா அரைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. மிளகா அரைக்கிறதுங்கிறது எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா அரைக்கிறதோ அல்லது மிளகாயை போடுறதோ இந்த எதிரிகளை நீக்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்த அஷ்டகர்மம் நம்ம சொன்னோம். வசியம், மோகனம், ஆகர்ஷணம், பேதனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்வேஷனம், ஸ்தம்பனம், மாரணம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கர்மங்கள் ஒவ்வொரு விஷயம். இதெல்லாமே நம்மளுடைய வைத்தியங்கள், இத்தனையுமே நம்மளுடைய சித்தர்களுடைய வைத்தியங்கள். இத்தனை ஒரு உயிர் காப்பதற்கும் ஒரு விஷயத்திற்கு நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவதற்காக உண்டான ஒரு வைத்திய முறைகள். இதெல்லாம் இந்த வைத்திய முறைகளை வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதுனா காரணத்தினால்தான் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பெயரை, இந்த மாந்தரீகம் அப்படின்னு சொல்கிறதே பார்த்தோன்னா இந்த மந்திரம் கலந்த ஒரு வைத்தியம் தான். அது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயம். அது தவறான ஒரு முறையில் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதியவோ அல்லது ஒரு கெட்ட விஷயத்தையோ ஏதாவது துர்சக்தியோ அதை பிரித்து எடுப்பதற்கு தான் அந்த வித்வேஷனம் என்கிற முறையை உபயோகித்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த வித்வேஷனம் என்கிற முறையை கடைசியில் இப்போ வேறு யாராவது பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது சரி, எல்லாருக்குமே எல்லாம் அது பலிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்குமே ஜாதகம் கண்டிப்பான முறையில் இடம் கொடுக்கணும். எல்லாருக்கும் பயத்தில் தான் நிறைய பேர் அந்த பிளேசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பிளேசிபோ எஃபெக்டில் தான் நிறைய பேர் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க, எனக்கு இவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இப்போ இந்த மிளகாயே பார்த்தோம்னா அந்த எதிரியை குறிக்கக்கூடியது, ஒரு பலியை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ அந்த எதிரி யார் அப்படின்னு கேட்டால் நாம் தான் நமக்கு எதிரி.